அதாவது 24ஆம் தேதி காலையில 6ல இருந்து 6:45 நல்ல நேரம் ஆரம்பிச்சிடுறீங்க. சந்திரவேலையில கடைக்குள்ள கால் எடுத்து வைக்கிறீங்க, வியாபாரம் ஓஹோன்னு நடக்கும். நான் அதிகமா பேசுறதாக நினைக்காதுங்க. உங்க அண்ணன் ராமசாமி சினிமா கோட்டையை இழுத்து மூடிட்டு ஹோட்டல் நடத்த வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. பிரச்சனை எவ்வளவுன்னு சொன்னீங்க? 5 ரூபாய். 50 ரூபாயா வச்சுக்கோங்க. கடைக்கு என்ன பேர் வச்சீங்க? மத்தால் மத்தால் வந்துட்டேன். இங்க வா. ஆமா, நம்ம புதுசா கடை திறந்திருக்கிறது ஊர்க்கான பயலுக்கு தெரியுமா? ஒரு பயல வரக்கானோ? நானும் அதே தான் அப்ப பிடிச்சி மண்டை போட்டு பிச்சுட்டு இருக்கேன். அண்ணே, இப்பெல்லாம் கடை ஹோட்டல் திறக்கணும்னா ஒரு கவர்ச்சி வேணும்னே. நாமும் கவர்ச்சியா ஒரு நடிகரையோ நடிகை கூப்பிட்டுருந்தா இந்நேரம் நம்ம கடையில கூட்டம் அட மாதிரி இருக்குங்க. இந்த ஐடியா நேத்து எங்கேயோ ஒளிச்சு வச்சிருந்த. 4 நட்சத்திரம் எல்லாம் பார்த்து ஆரம்பிச்சாச்சு. இப்ப என்னையா பண்றது? இப்ப மட்டும் என்ன குடியா முழுக போச்சு. இன்னொரு நாளைக்கு திறப்பு விழா வச்சுப்போம். இன்னைக்கு இத்தோட ஊத்து முடிடுவோம். எப்படி பட்டாங்குச்சி தலையா, உன் வாயில ஓம குச்சியை போட்டு கொளுத்த முதல் நாள கடையை மூடணுங்கிறிய உருப்படியாடா நீ? போடா. முதலாளி, 6 படி அரிசி மாவை இட்லி வாட்டுட்டேன். ஒரு 200 உளுந்த வடை, 200 மசால் வடை, 200 கார வடை ரெடி. ஒரு சின்ன தொழில் ரகசியம். உங்களுக்கு காப்பி வேணும்னா என்கிட்ட கேளுங்க. உங்களுக்கும் எனக்கும் தனியா எடுத்து வச்சிருக்கிறேன். என்னது நான் இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்க உம்மன் இருக்கீங்க. ஏயா மாஸ்டர், ஊதுவத்திக்கு ஆசைப்பட்டு கொசுவத்திய கொளுத்துற கதையா? எங்க அண்ணன் சினிமா தியேட்டர் திறந்தானே நான் வீம்புக்கு இந்த ஹோட்டல திறந்தேன். காலையில இருந்து கடன்னு கேட்டு கூட ஒருத்த கூட வரலையா? நீ என்ன 100 கணக்குல வடையை சுட்டுட்டாக்குற. இப்ப என்ன பண்றது? இதுக்கும் ஒரு தொழில் ரகசியம் இருக்குது. எல்லாத்தையும் நீங்க தின்னு தீத்துறாங்கறியா? சேர்ந்த ஒரு நாள்லயே என்னுடைய ரகசியங்க பூரா தெரிஞ்சுக்கிட்டீங்களே. பெரிய தங்கமல ரகசியம். போயா. இன்னைக்கு யார் முகத்துல முடிச்ச? எப்போ என் முகத்துல நான் முடிச்சேன். உன் முகத்துல தானே. உன் ஆத்தா கிட்ட அப்பவே சொன்னேன் ஆஞ்சநேயர் கோயில சுத்தாதன்னு. கேட்டாலா? கேட்கலையே. எப்பா ஊரு பூரா பாத்துட்டேன், ஒரு ஈக்காக கூட காணுமே. ஒருவேளை எங்க அண்ணன் காலையிலேயே படத்த ஆரம்பிச்சு கூட்டத்தை எடுத்துட்டானோ? ஏய் வத்தல, என்னடா கல்லு எல்லாம் வந்து இறங்குது? ரோடு போறதுக்கா இருக்கும். ஏய், சோடா பாட்டில் எல்லாம் இறங்குது. ரோடு போறதுக்கு எதுக்கு சோடா பாட்டில்? அது தெரிஞ்ச நான் ஏன் உங்ககிட்ட பரோட்டா போட வரேன்? உங்க அண்ணன் ராமசாமினா இந்த ஊரே மரியாதை வச்சிருக்கு. நீ என்னடா உன்னால இந்த நாடே அவமானப்படுற மாதிரி நடந்துக்கிறியா? என்னங்க இன்னைக்கு இலங்கை தமிழருக்காக பந்து கடையே தரக்கூடாது, இது உனக்கு தெரியாதா? கடையை திறக்கலாமா திறக்க கூடாதுன்னு யார்ட்டையா கேட்டியா? அதாவது 24ஆம் தேதி காலையில 6ல இருந்து 6:45 நல்ல நேரம் ஆரம்பிச்சிடுறீங்க. நீ ஏன் மூடுறியா இல்ல நாங்களே மூடட்டுமா? நானே மூடிடுறேங்க. ஏய் ஏறா எடு, எல்லாத்தையும் உள்ள எடுத்து வை. மூடு மூடு மூடிடு, நானே மூடிடுறேங்க. கனகராஜ் கஃபே, அருமையான பேர். கனகராஜனா, கடையை சீக்கிரம் மூடிட்டீங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? சரக்கு சுருக்குன்னு தீர்ந்துருக்கும், அதான் மூடிட்டீங்க. நாள் குறிச்சு கொடுத்து யாரு? கோவிந்தனாச்சே. கோவிந்தா, கொஞ்சம் உள்ள வரியா? எதுக்கு? திருநெல்வேலி அல்வா பார்சல் பண்ணி வச்சிருக்கேன், கொஞ்சம் வந்து வாங்கிட்டு போயிடு. இந்த லோகத்துல நன்றி உள்ள மனுஷன் நீங்க ஒரு ஆள் தான். ஐயோ 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 ஐயோ. இன்னைக்கு வியாபாரம் அமோகமா நடக்க போகுது. அதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. வாயை திறக்காத. ஏதாவது தடங்கள் வரும்னு நினைக்கிறியா? காலையில எந்திரிச்ச உடனே முதல் வேலையா தேதி கேலண்டர்ல விடுமுறை இருக்கான்னு பார்த்தேன். மத்திய அரசுலயும் கிடையாது, மாநிலத்திலயும் கிடையாது. பேசாதே. இன்னைக்கு நான் கேட்கிற வார்த்தையெல்லாம் நல்ல வார்த்தையா இருக்கணும். எப்பா எப்பா பக்கத்து வீட்டுக்கார பையன் என் தலையில மண்ணாறு போட்டுட்டான் போ. பரவாயில்ல. என்ன அண்ணாச்சி, லட்டு கிடைக்குங்களா? இத பார்த்தா லட்டா தெரியலையா? இல்லைங்க, நமக்கு 1000 லட்டு தேவைப்படுது. சக்கரப்பட்டியோட மொத்த ஜனத்தொகை என்னன்னு எனக்கு தெரியும். தலைக்கு ஒண்ணு கொடுத்தா கூட 100 லட்டு மீறுமையா? என்னங்க வம்பா போச்சு. நமக்கு வெளியூருங்க, நம்ம வீட்டுல ஒரு விசேஷம், ஒரு 1000 லட்டு தேவைப்படுது. உங்களுக்கு சந்தேகமா இருந்ததுன்னா
50 ரூபா அட்வான்ஸ் வச்சுங்க. நிஜமாவா சொல்றீங்க? இப்ப வேணாம், சாயங்காலம் 4 மணிக்கு வர்றேன். பார்சல் பண்ணி வைங்க, பணத்தை கொடுத்துட்டு வாங்கிட்டு போறேன். வரட்டுங்களா? மாஸ்டர்! என்ன முதலாளி கூப்பிட்டீங்களா? யோ, உன் உடம்ப குறைக்கிறதுக்கு அருமையான சந்தர்ப்பம். ஒரு 1000 லட்டு போடு. 1000 லட்டா? இதுல ஒரு தொழில் ரகசியம் என்னன்னா, யோ, லட்ட போடு. குடிக்கிறவங்களுக்கு தானே தெரியும் கஷ்டம். வாங்க. இந்த வேஸ்ட் எவ்வளவு? 80 இருந்து 120 வரைக்கும் 5 ரகம் இருக்கு. 80 இருந்து 120 வரைக்கும் 5 ரகம் இருக்கா? ரகத்துக்கு 3 வேஸ்ட் எடுத்து வைங்க. இது என்ன புடவை? ஃபுல் ஆயில், ஆஃப் ஆயில். அப்படியா? 2 புல்லு, 2 ஆஃப், 1 குவார்டர். இந்த சட்டத்துணி எப்படி? மீட்டர் 60 ரூபா. அப்படியா? ஒரு 1 கிலோமீட்டர். 1 கிலோமீட்டரா? வேணா 1/2 கிலோமீட்டர். அண்ணாச்சி, நம்மகிட்ட ஒரு 1000 ரூபாய் இருக்கு. நாங்க எடுத்தெல்லாம் கணக்கு பண்ணி ரவுண்டா ஒரு 1000த்துல கொண்டு வந்து நிறுத்திருங்க. நீங்க ரவுண்டாக்க சொல்றீங்களோ சதுரமாக்க சொல்றீங்களோ அதை செய்ய வேண்டியதானே எங்க வேலை. நிச்சயமா நீங்க தான் முதலாளியா இருக்கணும். அண்ணாச்சி, நமக்கு ஒரு இடத்துல 1000 ரூபாய் பணம் வரணும். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா தம்பி அனுப்புனீங்கன்னா கொடுத்துடுறேன். ஏய், போயிட்டு வாடா. தம்பியை நம்பலாங்களா? சொந்த தம்பிங்க, தங்க கம்பி. கண்டா, பார்சல் எடுத்துக்கோ. இத பின்னாடி வா, நான் சைக்கிள்ல இருக்கிறேன். வா வா, சுருக்கா வா. அண்ணாச்சி. வாங்க வாங்க மாஸ்டர். இன்னும் 1/2 மணி நேரம் ஆகும். அண்ணாச்சே, ஒரு 1/2 மணி நேரம் ஆகுமா? வந்து உட்காந்து வாங்கிட்டு போயிடுங்களா? ஒரு முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கேன். தம்பி அழைச்சிட்டு வந்திருக்கேன். நீங்க தம்பிட்ட கொடுத்துருங்களேன். சரி சரி சரி. அண்ணா, அண்ணாச்சி 1000 கொடுப்பாங்க. எண்ணி வாங்கிக்கோ, கூச்சப்படாத. சொல்றது புரியுதா? 1 2 குறைஞ்சுன்னா நான் பொறுப்பாளி ஆயிடுவேன். எண்ணி வாங்கிக்கோ. வரட்டுமா? தம்பி வாங்க தம்பி. பரவாயில்லங்க. அட வாப்பா, வந்து உட்காரு. உட்காருங்க தம்பி, உட்காரு. தம்பிக்கு என்ன காபி டீயா இல்ல சோடா கலரா? அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க. அதுக்காக நான் இன்னும் 1000த்துல இருந்தா குறைச்சிட போறேன். மாஸ்டர் தம்பி, 1000 எப்படி எடுத்துக்கிட்டு போவா தம்பி? வேணும்னா ஹோட்டல் போயிட்டு அனுப்பி வைக்கட்டுமா? வேணாங்க, நான் ஜோப்ல வச்சு எடுத்துன்னு போயிடுறேன். கிண்டலா? லட்டு ரெடி, எண்ணிக்கோ. என்னங்க லட்டு? ஆமாப்பா, லட்டு 1000. எனக்கு துட்டு 1000. யோ, துட்டுக்கு தானே லட்டு. துட்டுக்கு தான் லட்டா? அப்ப லட்டை வித்து துட்டு ஆகிறேன். அப்ப லட்டுக்கு துட்டு? துட்டுக்கு தாங்க லட்டு. டேய், துட்டுக்கு லட்டா லட்டுக்கு துட்டா? ஐயோ, அந்த ஆள் எங்க கிட்ட 1000 ரூபாய்க்கு துணி வாங்கிட்டு உங்ககிட்ட துட்டு வாங்கிட்டு சொன்னாருங்க. அவன் தான் உங்ககிட்ட லட்டை கொடுத்துட்டு மீதிக்கு துட்டை வாங்கிக்க சொன்னான். அப்ப நான் ஏமாத்திட்டேனா? அப்ப நான் உன்னை ஏமாத்துறேனா? அப்ப நான் ஏமாத்திட்டேனா? அப்ப நான் உன்னை ஏமாத்துறேனா? ஷூ, முதலாளி, இதுல என்ன தொழில் ரகசியம்னா மொத்தத்துல உங்க 2 பேரையுமே அவன் ஏமாத்திட்டான். எவன்டா ஆஃப் பண்ணுது? 10 மணிக்கு கரண்ட் போயிரும், உனக்கு தெரியாதா? ஏன் கத்துற? என்ன சித்தப்பா, அரைவரையா நிக்கிறேன்? என்னைக்கு நான் முழுசா நின்ன எதுல தலையை விட்டாலும் அரைக்குறையாத்தான் நிக்குது. ஹோட்டல்ல வியாபாரம் எப்படி? எங்க காலையில கடையை திறக்கும் போதே எப்ப மூட போறேன்னு கேக்குறா. நீ உஷாரா இருந்தா தானே வியாபாரம் ஒழுங்கா நடக்கும். ஏமாத்திரன்னு நினைக்கிறவன் தான் கடைக்கு வர்றான். மத்தவெல்லாம் பாட்டு போட்ட உடனே சினிமா கோட்டைக்கு ஓடிடுறானே. ஏன் சித்தப்பா, உன் ஹோட்டல்லே சினிமா தேட்டர் ஆரம்பிச்சுட்டா? என்ன சொல்ற? வாங்க போங்க, வாங்க போங்க, வாங்க கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க, படம் சரியாவே தெரியல. உங்கள் சேவையே எங்கள் சேவை. லைட் ஆஃப் பண்றா. கண்கள்
லைட்ட போடுறா. ஐயோ நிறைய காலி பண்ணிட்டாருங்களே. வாலிபத்தின் மன்னவன், லீலைகளில் மன்னவன். இங்க வா. லைட் போட்டு தான் படம் காமிட்டேன், இஷ்டமா? ஐயா, லைட் போட்டு பார்த்தா படம் நல்லா தெரியாதுங்களா? நல்லா தெரியுற இடத்துல போய் பாரு. நீ இத்தோட திவால் தான் அடிச்சல் போல. சார், லைட் போட்டு தான் படம் காட்டுவேன், இஷ்டமா? எனக்கு லைட்டோடு பார்த்தா தான் பிடிக்கும். சார், என்ன சாப்பிட போறீங்க? ஸ்வீட்டா? மாஸ்டர், சார ஸ்வீட்டா கவனி. புதுசா மத்தியானம் பிடிச்சது. நான் வீடியோ கேட்டேன். முதலாளி வீடியோ பத்தி கேட்கிறாரு சாரு. என்னங்க வீடியோ எங்க வாங்குனீங்க? நமக்கு ஒண்ணு வேணும். வாங்கி கொடுத்தா கமிஷன் கொடுப்பீங்களா? சீப்பா வாங்கி கொடுத்து தரேன். பேப்பரோடவா, பேப்பர் இல்லாமலா? நீங்க எப்படி வாங்குனீங்க? 5000 ரூபாய் அதிகம் கொடுத்து வாங்குறதுக்கு நான் என்ன மடையனா? பேப்பர் இல்லாம தான். அப்படின்னா கடத்தல் சரக்கு தான். ஓஹோ. அறிவு இருக்கா? கடத்தல் வீடியோ வீட்டுல வச்சு பார்த்தாலே பிடிச்சிருவாங்க. நீ கடையில வச்சு காசு வாங்கினா விட்டுருவாங்களா? எல்லாம் என் நேரம். நீ கையை கொஞ்சம் காட்டு. ஒரு பூ பேர் சொல்லுங்க. மல்லிகைப்பூ. 10க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 1. காலையில எழுந்திருச்சு யார் முகத்துல முழிப்பீங்க? என் பையன் தான் என்ன எழுப்புவான். அதனாலதான் நீங்க ஜெயில் வரைக்கும் வந்திருக்கீங்க. அதுக்கு நான் என்னையா பண்ணணும்? அது தானா நடக்கும். ஹலோ ஆண்டாளு, என்ன சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். என்ன குழம்பு? மீன் குழம்பு. எனக்கு வந்து தரக்கூடாதா? அண்ணா வா வா. இல்ல இல்லம்மா. யாரு கூட? நம்ம ஆண்டாள் கூட தான். கொடுத்து வச்சு வேண்டா. நான் ஏன் பிறந்தேன்? பாண்டியா, டேய், நான் உனக்கு பெரியவன்ல. ஏன்டா என்ன பாண்டியனை கூப்பிட்டேன்? நான் அண்ணன் தான் கூப்பிட்டேன். உன் காதுல அப்படி கேக்குது. ஓஹோ, ஒரு வாட்டி கூப்பிடு. பாண்டியா, இன்னொரு வாட்டி கூப்பிடு. பாண்டியா. ஒப்பங்கிட்ட போய் வச்சு வைக்கிறேன். ஐயா வரலையாண்ணா? ஐயோ வரலையாண்ணா? ஐயோ வரலையாண்ணா? வரலையாண்ணா? எடுக்கிறேன் கைத்த வர மாட்டேங்குண்ணா. இனிமே என்ன பாண்டியன்னு கூப்பிடுவியா? கூப்பிடுவே மாட்டேன். கூப்பிட்டா என்ன பண்றது? கூப்பிட்டு மறுபடியும் கைத்த மாட்டு விட்டுருங்க. ஐயா ஐயா கைத்த வலிக்குதுண்ணா. என்னப்பா ஆச்சு? ஐயோ, எந்த தருதலடா உன் தலையில இதை மாட்டுச்சு? அண்ணன் தாப்பா வல்லாத்துக்கு மாத்திருச்சு. அண்ணன் திட்டாதப்பா. அன்னைக்கு கடையில கடத்தல் வீடியோவை காட்ட சொல்லி என்ன போலீஸ்காரன் பிடிச்சிட்டு போயிட்டான். இன்னைக்கு அவன் தலையில தவசம் மாட்டி வச்சிருக்க. நீ உன் பையன் தலைக்கு சொம்பு தான் சரியா இருக்கும். ஜெயிச்சா மாட்டிக்கிறேன், சந்தோஷப்பட்டுக்க. அடிச்சு இருப்பால. கடைக்கு வா, உன்னை பேசிக்கிறேன். அண்ணன் அடிக்காயங்கப்பா. எப்பா எப்பா அண்ணன் அடிக்காயங்கப்பா. எப்பா அண்ணன் அடிக்காயங்கப்பா. அண்ணன் நல்ல வருப்பா. எப்பா அண்ணன் நல்ல வருப்பா. தேவசாவை மாட்டி குழப்பிட்டாரு. வைத்திர எனக்கு இருக்கிறது ஒரே வாரிசு. இது தலையில தேவசாவை மாட்டிக்கிச்சு. எடுக்க முடியல. எப்படியாவது நீங்க தான் ஏதாவது பண்ணணும். எவ்வளவு நேரமாச்சு தேக்ஸா மாட்டி? 1 மணி நேரம் ஆச்சுங்க. நீ எதுக்கு அழுகுற? என்னதுங்க இது? வாங்காம போனா எங்க அம்மா வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டாங்க. கவலையே படாதம்மா, சீக்கிரமா எடுத்து கொடுத்துறேன். தேக்ஸாக்கு உண்டான காசை பொண்ணுகிட்ட கொடுத்துருங்க. தேக்ஸாவை கழட்டவே முடியாது. காலையில எழுந்திருச்சு யார் முகத்துல முடிப்பீங்க?
என் பையன் தான் என்ன எழுப்புவான். அதனாலதான் நீங்க ஜெயில் வரைக்கும் வந்திருக்கீங்க. அதுக்கு நான் என்னையா பண்ணணும்? அது தானா நடக்கும். ரொம்ப நன்றி வைத்திய. வியாபாரம் போற போக்க பார்த்தா இன்னும் புதுசா 2 ஆள் சேர்க்கணும் போல் இருக்கு. முதலாளி, எனக்கு 2 நாள் லீவ் வேணும். எதுக்கு? மனசே சரியில்லை. மனசு சரியில்லை, உடம்பு சரியில்லைன்னா தான் லீவு. போடா, போய் வேலையை பாரு. முதலாளி, எனக்கு 2 நாள் லீவு வேணும். எதுக்கு? மனசு தெம்பாட்டா இருக்குது, உடம்பு தான் சரியில்லை. எந்த பகுதியில? ஐயோ நிறுத்தியா? யோ, உங்களுக்கு எல்லாம் லீவு கொடுத்துட்டு என்ன கடையை மூட்டு போறதா? எவனவனுக்கும் கடையை மூடுறீங்க, எங்களுக்காக ஒரு நாள் கடையை மூடப்படாதா?